வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 21 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் நாள். இந்த வருடத்தின் 21வது நாள். இன்று தேய்பிறை சப்தமி, சித்திரை நட்சத்திரம். இன்றைய நாள் நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய சூரிய உதயம் 6:35. இன்றே சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். மகர லக்னத்தில் சூரியன் இருக்கும் இருப்பு 4 நாழி 1 வினாடி. இன்றைய நாளிலே மதுரை செல்லாத்தம்மன் சிம்மவாகத்தில் புறப்படுதல், சுவாமிமலை முருகன் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளல் போன்ற நிகழ்வுகள் உண்டு. பொதுவாக சொல்லுவோம், பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பதற்றம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது முக்கியமான காரணமாகிறது. நமக்கு பணம் நிறைய வரணும், அல்ல பெருங்கணும், செல்வம் வரணும் அப்படின்னா குபேரனை தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட குபேரலிங்கம் இருக்கக்கூடிய கோவிலானது திருக்கழுக்குன்றம் என்ற கோவிலில் இருக்கிறது. அங்கே போய் குபேரனுடைய சம்பத்தை பெறலாம் அப்படிங்கிறது உங்களை தகவலாக மனதில் நிறுத்துங்கள். கோச்சாரத்தின்படி கிரகங்கள் இருக்கும் இருப்புகளிலே குருவானவர் ரிஷப லக்னத்திலே இருக்கிறார். செவ்வாய் மிதுன லக்னத்தில் இருக்கிறார். கன்னி கேது இருக்கிறார். சூரியன் புதனும் மகரத்திலே இருக்கிறார். சனியும் சுக்கிரனும் கும்ப ராசிக்குள்ளே இருக்கிறார். மீன ராசிக்குள்ளே ராகு அமைந்திருக்கிறார். இன்றைய நட்சத்திரம் சித்திரா நட்சத்திரம். அதன்படி கன்னியா ராசிக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் சந்திரன். அப்படி பிரவேசிக்கும் நாளிலே சப்தமி திதி இருக்கிறது, உபரி அஷ்டமி திதி. இது சிராத்த திதியாக மாறிவிடும். இன்றைய நாள் சமநோக்கு நாளாக மாறிவிடும். பொதுவாக இந்த சப்தமி திதி அப்படின்னாக்க வெளியில் பயணம் செய்கிறதெல்லாம் நல்லது. புதிய வாகனம் வாங்கிறது, வீடு தொழிலில் வாஸ்து சாஸ்திர பிரச்சனை இல்லாதெல்லாம் அந்த வாஸ்துவில் இடமாற்றம் செய்து கொள்வது, திருமணம் செய்து கொள்வதற்கு நல்ல நாள். சங்கீதத்துக்கு ஏற்ற மாதிரி உபகரணங்கள் வாங்குவதற்கு நல்ல நாள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ரொம்ப நல்ல நாள். இல்லை நீங்களே அதில் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தால் விட இந்த டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தைக்கிறது போகிறதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா திதி சூரியமான நாளாகும். அவர்களை தான் இந்த காரியங்கள் செய்யும்போது ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டு அதனால் வரக்கூடிய பயன்களாக இதை செய்யலாம். நட்சத்திரத்திலே சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயின் சாரம் இருக்கும். அப்படி பிறந்தவர்கள் நல்ல தர்ம சிந்தனையாக இருப்பார்கள், அன்பான குணத்துடையவர்கள். நிறைய போர் மாதிரி சண்டை உத்திகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. படிப்பு, அறிவு, பணம் இதெல்லாம் இருக்கும்.
சத்தியவந்தனாக இருப்பார். மனைவி குழந்தைகளோடு மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். நல்ல வசதியான வாழ்க்கையை நடத்துவார்கள். கடின உழைப்பாளிகள், துணிச்சல் மிக்கவர்கள், பொருள் மேலே ஆர்வம் கொண்டவர்கள், கட்டிடங்கள், வைத்தியம், ஜோதிடம் இவற்றிலெல்லாம் ஆர்வம் உள்ளவர்கள், அதை கற்று அதனுடைய நினைவாற்றலை பெற்றவர்கள், சமயப்பற்று மிக்கவர்கள், தெய்வபக்தி மிக்கவர்கள். இவர்கள் பணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் அதை சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட எண்ணக்காரர்கள். இன்றைய நாளின் கரணம் அப்படின்னு பார்த்தா பவகரணம்னு பேர். பவகரணம்ங்கிறது சிங்கத்துக்கு கூடியது. எப்படி சிங்கம் சுகவாசியாக இருக்கும், அது மாதிரி இவரும் சுகவாசியாக இருப்பார். எல்லார்கிட்டே இருந்தும் நல்ல ஒரு ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஒரு வெகுமதி பெறக்கூடிய ஆசாமியாக இருப்பார். ஜோசியத்திலெல்லாம் ஒரு ஆர்வம் உள்ளவராக இருப்பார். அறிவாளியாக இருப்பார். தைரியம் மிக்கவராக இருப்பார். நார்மலாக இந்த கரணம் சுப நிகழ்ச்சிகள் செய்ய, நீண்ட தூர பயணம் செய்ய, அரசு மற்றும் உயர் பதவி பெறுவதற்கான விண்ணப்பம் செய்வதற்கான ஒரு நல்ல கரணம். அப்போது சிங்கம் போல் ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை பல தலைவர்கள் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக காவல்துறை, சமையல் துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறை, செங்கல் சூளை போன்ற வியாபாரத்துறை, நில புலன்கள் வாங்கி விற்கக்கூடிய துறைகள், மருத்துவம், ஆராய்ச்சிகள், ஜோதிடம், விற்பனை, கனரக ஓட்டுநர், இப்படி நிறைய துறைகளில் இவங்க இருப்பாங்க. இந்த கரணம் பவகரணமாக இருக்கும்போது அவர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதுலேயும் சிங்கரூபிணியாக அம்பிகையை வழிபாடுதல் அப்படின்னு பேர். அப்படி வழிபட்டால் ரொம்ப நல்லது. கோயில் குடமுழுக்குகள்லாம் ஹெல்ப் பண்ணணும். எதனா கோயில் ஹெல்ப் கட்டுறாங்கன்னா அங்கே போய் பண்ணுங்கள். எனக்கு கோயிலில் ஹெல்ப் பண்ண தெரியாது அப்படின்னா சமூக ஆர்வலராக இரத்த தானம் செய்யுங்கள். இரத்த தானம் செய்தாலும் இதனுடைய ஈக்குவல் பலன் கிடைச்சிரும். அப்படி மருத்துவத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்தினால் இந்த பவகரணக்காரர்களால் பலன் உண்டு. இன்றைய யோகம் திருதி யோகம்னு பேர். திரு அப்படின்னாலே அது ஒரு அசுபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். திருதி அப்படின்னு சொன்னால் அசுபத்தையும் சுபத்தையும் கலந்து கொடுக்கக்கூடியது. அப்போது இதில் பிறந்தவர்கள் எப்போ இருப்பாங்களா, வைராகியத்தோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, எடுத்த காரியத்தை முடிப்பாங்க, விடாப்பிடியாக இருக்கும். பிடிவாதங்கள் இவர்கிட்ட இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள், நல்ல தைரியம் உடையவர்கள், சாத்திரத்திலே ஈடுபாடு உடையவர்கள் இந்த திருதி யோகத்துக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்வோம். மேஷராசி அன்பர்களே, அலுவலகத்திலே உங்கள் ஆலோசனை வரவேற்கப்படும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் கவனமாக இருக்கவும். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. இன்று வெளியூர் அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். கடன் கொடுக்கும் விஷயத்திலே கவனம் தேவை. தடைகளைக் கண்டு தளர மாட்டீர்கள். நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வசதியான வாகனங்களையும் வாங்கக்கூடிய நாளாக அமையும். புதிய வேலை தேடி கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் ஆதாயமாக இருக்கும். வியாபாரத்திலே பற்று வரவு கணிசமாக உயரும். உத்தியோகத்திலே மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு தானாக சேரும். உழைப்பாலே உயரும் நாள் இந்த நாள். உங்களின் பிரச்சனை குறையும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று உங்கள் செயலிலே பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதிலே வெற்றி பெறுவீர்கள். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்லலாம். இன்று எந்த வேலையும் தள்ளி போட வேண்டாம். பணியிடத்திலே சிலர் தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளை மேலும் இனிமையான நாளாக மாற்றுவதற்கு
26 என்ற மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு வந்து சேரும். குடும்பத்தில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை காண்பதற்கான டேவாக இன்னைக்கு இருக்கும். முடிந்தவரை சிகப்பு வண்ணத்தை இன்று பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒரு நல்லது ஒரு பலன் கிடைக்கும். வீட்டில் கோதுமையினால் கூடிய விஷயத்தை இன்றைக்கி அவங்களுக்கு பகிர்ந்தளிப்பு செய்தீர்கள்னா ஒரு சப்பாத்தியோ பூரியோ அந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி போட்டு குடும்ப நண்பர்களுக்கு பண்ணும்போது அந்யோன்யமாக அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியிலே செல்லக்கூடிய பெண்கள் முடிந்தவரை இந்த சிகப்பு கலருடைய விஷயங்களை பயன்படுத்துங்க. உடைகளோ இல்லை கர்ச்சீப்களோ எடுத்து போங்க. அண்டு ஸ்வீட்டோ காரமோ கொண்ட உணவுகளை இன்று பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே நீங்கள் அருகில் இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த விநாயகப் பெருமானின் பிரசாதத்தை வாங்கின பிறகு இன்றைக்கு காரியங்களை ஆரம்பிக்க முடிந்தால் ஒரு தேங்காயை சுவாமிகிட்ட உடைச்சிட்டு போங்க. உங்களுக்கு விக்னமில்லாத வாழ்க்கையை இன்று விநாயகர் அருள்வார். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, ஆன்மீகம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பவர் நீங்கள். இன்று ஒரு முக்கியமான வேலையை செய்து மன நிம்மதி அடையப் போகிறீர்கள். ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவதனாலே உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும். குடும்பத்தின் ஆதரவும் பெருகும். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்திலே அந்தஸ்து உயரும். வியாபாரத்திலே அதிரடியான திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்திலே அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாள் என்றே சொல்லலாம். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று பண பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் தள்ளி போடுதல் கவனம் தேவை. முதலீடு தொடர்பான நிபுணர்கள் ஆலோசனை பெற்றபடி முதலீடு செய்வது நல்லது. உங்கள் செயல் தொடர்பாக எதிர்காலத்திலே சிறப்பான பலன் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது வியாபாரத்திலே அடிஷ்னலாக கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இங்கு குடும்பத்திலே ஆதரவு இருப்பதனாலையும் குடும்பத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை அமைவதனாலையும் இன்று நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்கள் காலையில் சாதம் வடித்த உடனே அந்த சாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அரிசி சோறை சாதத்துக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணின பிறகு இன்று பரிமாறுதல் மிகவும் முக்கியமான நாளாகும். வேலைக்கு செல்லும் பெண்கள் முடிந்தவரை வெள்ளை நிறத்து உடைகளையோ இல்லது வெள்ளை நிறத்து பொருட்களையோ கையில் எடுத்து செல்வது நல்லது. கொஞ்சம் சாப்பாட்டிலே கொஞ்சம் ஸ்வீட்டை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி. அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு சுபிட்சமான வைப் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த நாளிலே 37 என்ற இலக்கம் கொண்ட அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண்களால் உங்களுக்கு முயற்சியும் தைரியமும் கூடும். தடைகள் விலகிவிடும். குரு தட்சிணாமூர்த்தியை கொண்டு வணங்கி இந்த நாளை இனிய நாளாய் பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள். எதிர்பாராத இடத்திலே உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்திலே ஏற்பட்ட இழப்புகள் சரி செய்வீர்கள். உத்தியோக பணிகளிலே விரைந்து முடித்து விடுவீர்கள். ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே இந்த நாளை சொல்லலாம். எந்த வேலையை செய்தாலும் அதில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய மன வருத்தம் தீரும். உங்களில் உள்ள செயல்கள் கவனமாக அணுகுறினாலே பலவிதமான சிக்கல்கள் தீர்ந்துவிடும். சக ஊழியர்கள் அதனால் உங்களுடைய ஆதரவை பெறுவார்கள். அலுவலகத்திலே உங்கள் வேலை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காரணத்தினாலே ஒரு நல்ல பாராட்டுதலான சூழ்நிலை உண்டு. அரசு வேலை தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை.
தந்தையின் உடல் நலத்திலே கொஞ்சம் ஆறுதலாக முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு நீங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலே ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கும் எண்ணம் அதிகரிக்கும். வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு தரமான உயர்வுக்கு செல்லக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் இன்று கொஞ்சம் அந்த பருப்பு சாதம்னு சொல்லுவோம், துவரம் பருப்பு, அதை வீட்டில் சாப்பாட்டில் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து உணவு பரிமாறும்போது உங்களுடைய குழந்தையும் மற்றும் கணவரின் அன்பையும் ஆதரவையும் நீங்கள் மேலும் பெறுவீர்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 3 மற்றும் 1 இருக்கட்டும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டுவதற்கு இந்த எண்கள் உதவும். இந்த நாள் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட உங்களுக்கு நல்லதொரு நிகழ்வு நடக்கும். கடகம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சந்திரன் கடந்த காலத்தில் இருந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியான பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால் வருத்தம் உண்டு. வியாபாரத்திலே வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் குறைந்து விட்டதனாலே வியாபாரிகளும் கொஞ்சம் வருத்தப்படுவார்கள். உத்தியோகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். பேச்சிலே இங்கிதம் இல்லாமல் இருப்பதனாலே தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு. பணியிடத்திலே புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளதனாலே கொஞ்சம் வேலை பலு உண்டு. வேலைனாலே ஒரு கஷ்டம், அதை சிறப்பாக செய்ய முடிக்க வேண்டும் என்ற எண்ணம். இப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே உங்கள் குடும்ப நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலையினாலே குடும்பத்திலும் பிரச்சனை. ஆரோக்கியத்திலே கவனம் இல்லாமல் போனதுனால ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் விவாதம் நடக்கும். இப்படி பல விதத்திலும் கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய நாளாக அமைகிறது. உடன்பிறப்பில் இருந்த தகராறுகள் நீங்கும். உடல்நிலையிலே அலட்சியமாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் உணவை கரெக்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிதி கண்ணோட்டத்திலே சில தடுமாற்றங்கள் இருந்ததுனாலே உங்களுக்கு நிதி பாதிப்பு இருந்தது. சகோதர இடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதுனாலேயும் இன்று வணிகத்திலே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய எண்ணத்தினாலும் கொஞ்சம் கிளியர் மைண்டோடு இருங்க. எதிர்காலத்திலே ஒரு மகத்தான பலனை எதிர்பார்க்கி கோழிக்கொடைய நாளில் இந்த ஒரு நாள் இருக்கிறது என்று பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப உறவினர்களின் உதவியினாலே பிள்ளைகளின் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல சுப செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புரிந்து கொண்டால் இந்த நாள் இனிய நாள் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற பச்சை பயிறுன்னு சொல்லக்கூடிய பயறு வகைகளை யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சுட்டு நீங்கள் புரோட்டீன் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு விஷ்ணு தேவனுக்கு பிரயோஜனம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருக்கும் உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய சிக்கல்கள் தீர்ந்துவிடும். இன்று வெளியில் வேலைக்கு செல்லும் பெண்கள் பச்சை நிறமுடைய துணிகளை உடைத்து கொண்டு செல்வது உங்களுக்கு சால சிறந்தது. ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கும். இன்றைய நாளில் நீங்கள் 1 மற்றும் 6 என்ற மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளை அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போவது நல்லது. யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம். வாகனத்தை சீர் செய்து கொள்வீர்கள். பணம் வாங்கி விற்பதிலே குறுக்கே பணம் வாங்கி தருவதிலே யாருன்னா உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்குள்ளெல்லாம் போய் நிற்காதீங்க. கைமாற்றி கொடுக்குறேன்ற பிரச்சனைக்குள்ளாம் போகாதீங்க. வியாபாரத்திலே வாடிக்கையாளர் கனிவாக பழங்கள். உத்தியோகத்திலே மேலதிகாரியோட விவாதம் வேண்டாம். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் இது. சமூகத்திலே உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். குடும்ப தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் பங்குதார ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் எந்த திட்டத்திலும் உறுதியாக செயல்பட்டால் தான் சிறப்பாக வெற்றி அமையும் என்பதை மனத்தில் கொள்ளுங்கள். பணியிடத்திலே பெண் நண்பர்களின் உதவி கிடைக்கும். உங்களின் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு விடுங்கள்.
இதனால் வேலைகளை தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக பயணம் செய்ய திட்டமிடுவீர்கள். பயணங்களின் போது உடைமைகளையும் மற்றும் ஆரோக்கியத்தையும் கவனமாக இருங்கள். மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவினாலே நல்ல ஒரு பலனை பெறுவார்கள். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் 8 மற்றும் 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். 8 என்ற எண் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஊக்குவிக்கும். 3 என்பது உங்களுக்கு முயற்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இன்று குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்கள் இந்த கொண்டக்கடலைன்ற விஷயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அதனோட சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு தன வரவு பெருகும் என்பதில் ஐயமில்லை. வேலைக்கு செல்லும் பெண்கள் முடிந்தவரை இன்று தித்திப்பு என்ற ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டோ இல்லை கையில் வச்சுட்டு போங்க. அப்புறம் மஞ்சள் கலரில் இருக்கிற பேல் எல்லோ அப்படிங்கிற சாரீஸோ இல்லைனா மஞ்சள் கலர் கர்ச்சீப்பையோ வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ஆலோசனைகள் எல்லோருக்கும் ஏற்கும்படி இருக்கும். நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திடீரென்று அறிமுகமானவர்களால் பயனடைவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்திலே அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். நினைத்தது நிறைவேறும் நாள் அப்படின்னா இந்த நாள். ஆன்மீகத்திலே ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். வேலை தொடர்பான முயற்சிகளிலே முன்னேற்றம் இருக்கும். வணிகத்திலும் ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நிதிநிலை அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியிலே சில பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்பட்டு வருவார்கள். குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். முக்கிய விஷயத்திலே குடும்ப மூத்த உறுப்பினர் ஆதரவு பெறுவீர்கள். பெற்றோர்களால் ஆரோக்கியம் தொடர்பான கொஞ்சம் பலம் செலவுபட வேண்டியிருக்கும். இன்று உங்கள் வருமானத்திற்கும் சிலருக்கும் இடையே சமநிலையை பராமரிப்பது அவசியம். உடல் நல பிரச்சனையிலே கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் இன்றைக்கு கொஞ்சம் வெந்தயம் கலந்து உணவுப் பொருள்களை வைத்து கொள்ளுங்கள். வெந்தயம் இல்லைன்னா எள்ளு, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கலந்து பண்ணுங்கள். இதனால் நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்கும். அந்த சாதத்தை சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ண பிறகு உணவு பரிமாறுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பல விதத்திலும் பலன்களாக மாறும். வேலைக்கு செல்லும் பெண்கள் இன்றைக்கு ஒரு வெள்ளை நிற புடவை இல்லைன்னா வெள்ளை நிற கர்ச்சீப்பை எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய சிக்கல்கள் ஈஸியாக வேலை பளுவிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று முடிந்தவரை 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய தைரியத்தையும் பெற்றோர்களின் பெரியோரின் ஆசையையும் இது பெற்றுத்தரும். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போங்க. இன்றைக்கி காலையில் உங்களுக்கான எல்லா விதமான விஷயங்களும் விக்னம் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நேயர்களே, சொன்னை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். உறவினர் நண்பர்களின் மனம் விட்டு பேசுவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் ஒன்று கிடைக்கக்கூடும். வியாபாரத்திலே பழைய வேலையாட்கள் மாற்றுவீர்கள். உத்தியோகத்திலே உங்கள் நிர்வாகத் திறமை பாராட்டப்படுவீர்கள். புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நாள். சகோதரிகளின் உதவியினாலே பெரிய வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அன்பானவர்களின் உதவியாளர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கப்படும். புதிய வேலை கிடைக்கும். உங்கள் விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வைபை கிரியேட் பண்ணி கொடுக்கும். வியாபாரத்திலே அலைச்சலாலே ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வாழ்க்கை துணை மூலம் முழு ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் தொடர்பான முதலீடு செய்ய நினைப்பீர்கள். பழைய திட்டங்களை கொஞ்சம் மெருகேற்றி அதனாலே வரக்கூடிய மகிழ்ச்சியை இன்றைக்கி சம்பாதித்து கொள்ளப் போகிறீர்கள். இன்று பண பலம் அதிகரிக்கும். நிதி நிலை வலுவாக இருக்கும். எதிர்காலம் குறித்த கவலைகள் தீரும்.
குடும்ப உறுப்பினர்கள் விழாக்களிலே கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் மகிழ்ச்சி நிலவும். சட்டம் தொடர்பான விஷயங்களிலே சற்றே முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லதொரு சமையலில் உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இட்லிலாம் நாளை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி அதை நேரடியாக சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உணவு பரிமாறும் போது அவங்க இன்றைக்கி எல்லாரும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வெளியில் வேலைக்கு செல்லும் பெண்கள் எனக்கு பல கலர் கொண்ட ஒரு சேரீ போட்டுக்கிட்டு போகிறது, இல்லை கலர் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டை கொடுக்கும். மேலும் இன்றைக்கு 6, 5 என்ற 2 எண்களை வைத்து கொண்டிருக்கிற மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். 6ஆம் நம்பர் உங்களுக்கு அடுத்தவருடைய பணங்கள், உங்களுடைய கடன்களிலிருந்து வெற்றி, வழக்கிலிருந்து வெற்றி, மருத்துவத்திலிருந்து வெற்றி என்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் நம்பர் உங்கள் குழந்தையிடம் ஒரு நல்ல செய்தி, அதிர்ஷ்டம், உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றம், இப்படி பலவிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனாலே இந்த எண்களும் இந்த விஷயமும் நிறங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மேலும் இந்த நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கோ இல்லை அம்பிகை கோயிலுக்கோ சென்று சுவாமியை வழிபடுவது மிகுந்த பொருத்தமாக அமையும். அது மேலும் உங்களுடைய இந்த நல்லதொரு சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். விலகி நின்றவர்கள் விரும்பி உதவுவார்கள். உங்களால் பயனடைந்தவர்களால் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடும். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்திலே தலைமையின் ஆதரவு பாராட்டு கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இன்று. புதிய தொழிலிலே நீங்கள் உங்களுடைய காலை பதிக்கக்கூடிய நாள். அதனுடைய வெற்றிக்கனி உங்களுக்கு. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். எதிரிகள் விஷயத்திலே கவனம் தேவை. இன்று சமூகத்திலே உங்கள் புகழ் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவியர்களுக்கு தேர்வுக்கு தயாராகும் விஷயத்திலே கவனமாக இருக்கவும் நன்றாக படிக்கவும். வியாபாரிகளுக்கு தந்தையின் நல்ல ஆலோசனையும் ஆதரவும் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் இன்று இந்த பால் பாயசம்னு சொல்லுவோம், அந்த பாயசத்தை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை செய்யும்போது இன்றைய உங்களுக்கு தடைகள் வரக்கூடிய காரணங்கள் எல்லாம் நீங்கிவிடும். வீட்டில் கொஞ்சம் கெடுபடியாக இருந்த அந்த வேலை பளு, உடல் சோர்வு, மன அழுத்தம் இவையெல்லாம் விடுபடும். வெளியிலே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இன்று நீங்கள் கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அதை சொல்லுவோம் இல்லையா, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்துங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு செலிப்ரேஷன் உங்களுக்கு உண்டு. அதனால் அந்த செலிப்ரேஷனை நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது அந்த இறுக்கமான சூழ்நிலை உங்கள் அலுவலகத்திலிருந்து நீங்கி உங்களுக்கு ஒரு நல்லதொரு எண்ணத்தையும் வாழ்வையும் மீட்டு கொடுக்கும். இந்த நாள் நீங்கள் 7, 8 என்ற 2 எண்களை மேஜிக் நம்பர் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். 7 என்ற எண் கேது என்ற கிரகத்தின் சாரம். அதனால் கேதுன்னா விநாயகர் வருவார். அருகம்புல்லை அவருக்கு படைத்துவிட்டு ஒரு தேங்காயை உடைத்து நைவேத்தியம் செய்ய உங்களுக்கான கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். 8ங்கிறது எதிர்பாராத விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் என்பதனாலே இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு ஒரு நல்லதொரு டர்னிங் பாயிண்டாக இந்த நாள் அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.
தனுசு ராசி நேயர்களே, உறவினர் நண்பர்களாலே செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும். சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருத்தப்பட வைக்கும். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் கொஞ்சம் இழுத்தடிப்பார்கள். வியாபாரத்திலே இழுப்புகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். பொறுமை அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் உள்ள சிக்கல் தீரும். சகோதரர்களாலே குடும்ப விவகாரத்திலே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சில சோகமான செய்திகளும் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்று பணத்தை சரியான இடத்திலே சரியான வகையிலே இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. தாயின் உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். சில நல்ல முக்கிய செய்திகள் உங்களை வந்து சேரும். உங்கள் ஏமாற்றம் நீங்கும். உங்கள் விடாமுயற்சியின் மூலம் எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்ய முடியும். உங்கள் பேச்சிலே இனிமையாக இருக்கும். உத்தியோகத்திலே மேலதிகாரியுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதனாலே கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். குடும்ப தேவைக்காக சற்றே அலைச்சலுடன் இருக்க வேண்டிய காலமாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்திலே இருக்கும் குடும்ப பெண்கள் இன்று நம்ம இது பண்ணுவோம், பால் பாயசம் பண்ணி கொடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பால் பாயசத்தை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அந்த நைவேத்தியம் பறித்து அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது உங்களுடைய சிக்கல்கள் இன்று குறைய ஆரம்பிக்கும். இழுத்தடிப்புகள் எல்லாம் குறைஞ்சிரும். கொஞ்சம் பண வரவு வரும். உங்களுடைய நெஞ்சு வலி அழுத்தங்கள், அந்த ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மூட்டு வலி எல்லாம் இப்போ சரியாக போகுது. யூ ஆர் கோயிங் டு பி ரிட்ரைவ் டு நார்மல் அப்படின்னு அழைப்பறீங்க. அதை மனசில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிலே வேலைக்கு செல்லும் பெண்கள் இன்றைக்கு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முஸ்தாய்ப்புக்கான வேலைகள் இன்று நடக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 4 மற்றும் 9 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். உங்களுக்கு சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த எண் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். மேலும் இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் புடவை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் கலர் புடவை டெஃபினட்டாக அது புடவையாக இருக்கலாம், இல்லைனா துணியாக இருக்கலாம். இந்த துணியும் இந்த கலர் ரிலேட்டடாக மேட்டரில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வர இடத்துலையும் அங்கேயே ஆஃப் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாய் அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகரம் அன்பர்களே, பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை கேட்கிறார்கள். மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கப் போகிறீர்கள். மனைவி வழி உறவினர்கள் உங்களை மதிக்கப் போகிறார்கள். புதிய நட்பாலே உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்திலே புதிய ஒப்பந்தங்கள், அதனால் லாபம். உத்தியோகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள், எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் முடியும் நாள் இந்த நாள். பணியிடத்திலே உங்கள் ஆலோசனை வரவேற்கப்பட போகிறது. உங்களின் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. கடினமான காரியங்கள் கூட சரியான திட்டமிடல் காரணமாக செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் உதவ முன் வருவார்கள். ஆக்கப்பூர்வமான ஒரு வேலைகளை செய்வீர்கள். அது உங்களுடைய ஆர்வத்தினாலே பலவிதமான பொருளாதார சிக்கல்கள் தீரும் நாளாக இந்த நாள் அமையும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் சிக்கல் நீங்கும். புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தால் கடினமான பொருள்களெல்லாம் சூழ்நிலையை மாற்றி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இணக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று உங்கள் அவசரத்தை எதிரிகள் பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை தொடர்பான பயணங்கள் நேரிடும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நீங்கள்
3 மற்றும் 1 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண்கள் உங்களுக்கு முயற்சியையும் தன்னிலைப்படுத்துவதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சற்றே குடும்ப சூழ்நிலை சோர்வையும் அசதியும் கொடுப்பதனாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுன்றது இன்றைக்கி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் எதுவும் இருக்காது. மற்றபடி இனிய நாளாய் அமையும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பம் ராசி நேயர்களே, நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய தொழில். கடன் வாங்கி ஹெல்ப் பண்ணுறேன்றது வேண்டாம். எதிர்பாராத பண வரவு உண்டு. பழைய சிக்கல் ஒன்று திரும்பி வந்து நிற்கும். வியாபாரத்திலே புதிய உத்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்திலே உங்கள் உழைப்பிற்கேற்ற பாராட்டு கிடைக்கும். தொட்டது துலங்கும் நாள் இன்று. குடும்ப தொழிலிலே உள்ள தடை பிரச்சனை குடும்ப உறுப்பினர் ஆலோசனையாலே ஆதரவினால் நீங்கும். உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கக்கூடிய நாள் இன்று. இன்று எந்த ஒரு பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களிலே ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளதனாலே கொஞ்சம் அதை பற்றி எச்சரிக்கையாருங்கள். ரியல் எஸ்டேட் தொடர்பான பண பரிவர்த்தனை விஷயங்களிலே கவனம் தேவை. உங்களின் அறிவுத்திறன் அதிகரிக்கும் நாள் இன்று. எதிர்காலத்திலே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். முதலீடுகளிலே ஈடுபடுங்கள். நல்லதொரு காலமாக இருக்கும். மோஸ்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷன் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு பண்ணுங்கள். ரொம்ப நல்லதாக ஆன்சர் கிடைக்கும். பெற்றோரிடம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக இருப்பீர்கள். அதை பற்றின பிளான் எல்லாம் போடுங்க. முக்கியமாக வேலையில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. வீட்டிலே பதற்றமான சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் நிதானத்துடன் செயல்படுங்கள். மாணவர்கள் கடினமான உழைப்பிற்கு ஏற்ற வெற்றியை பலனை பெறப்போகிறார்கள் என்ற எண்ணத்துடன் அவர்களை ஊக்குவப்படுத்தினார்களே போதும். முடிந்தால் அந்த மாணவருடைய அல்ல மாணவியுடைய ஆசிரியரை சென்று பார்த்து அவருடைய ஸ்கோர் கார்டை செக் பண்ணிட்டு வந்துடுறது பெட்டர். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பெரிய வேலை பலு ஒன்றும் இருக்காது. இந்த நாள் இனிதாக அமையும். இந்த நாளை மேலும் மெருகூட்டுவதற்கு 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்துங்கள். பக்கத்தில் இருக்கும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வரும்போது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதனாலே அதை செய்ய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி நேயர்களே, குடும்பத்திலே உங்கள் நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாள் இந்த நாள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர் யார் என்பதை கண்டறியக்கூடிய நாளும் இந்த நாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அன்பு தொல்லை அப்படின்னா அந்த அன்பு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கான்னா இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிரும். வியாபாரத்தில் புதிய சலுகைகள் எதுவும் கிடைக்கிறது நீங்களே அனௌன்ஸ் பண்ணுவீங்க. நான் ஆஃபர் போடுறேன் அப்படின்லாம் கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்க உயரதிகாரிகள் கொஞ்சம் மதிப்பு பேசுவாங்க. கூப்பிட்டு வச்சு உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. திருமண வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாள். வியாபாரத்திலே போட்டி அதிகரிக்கும். உங்கள் வசதி அதிகரிக்கக்குள்ள செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியும் கொஞ்சம் செலவும் உடைய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு சமூக பணி தொடர்பான ஒரு மரம் நடுறது அப்படி போட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈடுபாட்டோடு செயல்படுகிறேன் அந்த மாதிரி ஒரு காலம் அமையும். அதனால் உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும். ஆன்மீகம் மற்றும் சமூக நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணத்தை செலவு பண்ணி புகழை சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமைக்கூடும். இன்று ஆர்வத்துடன் எந்த வேலையும் செய்வீங்க. பணியிடத்தில் சில மன அழுத்தங்கள் இருக்கும். அந்த சூழல்கள்லாம் உடனே மாறிடும். எல்லா வேலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய உத்தியோகம் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். காதல் நேயர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இருந்தாலும் சிறு சிறு கருத்து பேதங்கள் இருக்கக்கூடும். கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை சேர்வெடுக்கும். குடும்பத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பொருளாதார ரீதியிலே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். அதனாலே கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அமையும்.
வெளியே செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் வேலை பலுவும் உண்டு, அசதியும் சோர்வும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 2, 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். தனம் வரும் அப்படிங்கிறத மனசில் கொள்ளுங்கள். உங்கள் வாக்கு சாதுரியத்தினாலே எதையும் சாதித்து விடக்கூடிய காலமாக இந்த நாளை அமைத்து கொள்ளுங்கள். இந்த நாளை மேலும் மெருகூட்டுவதற்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோயில் சென்று அங்கு தாயார் சந்நிதியிலே உங்கள் பிரார்த்தனைகளை வைத்து விட்டு வாருங்கள். அங்கே கொடுக்கக்கூடிய குங்கும பிரசாதத்தை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அனைத்தும் ஜெயமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்தும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.